ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட் ஃபஸ்ட்டு போயம் த குரோக்கடைல் பற்றி பார்க்க போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிஎன்எட் படிக்கிறவங்களுக்கு, எஸ்சிடி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயம் லைன்ஸும் ப்ளஸ் அதோட கொஸ்டின் ஆன்சரும் கொஞ்சம் பார்த்துடலாம். த குரோக்கடைல் இதோட ஃபஸ்ட்டு ஆத்தர் யாருன்னா இது லெவிஸ் கரோல். இவர் இங்கிலீஷ் ரைட்டர். அப்புறம் இவருடைய ஃபேமஸ் புக்குன்னு பார்த்தா அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த போயம் த குரோக்கடைல் போயம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் இந்த போயம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அதனால் இந்த போயம் த குரோக்கடைல் போயம் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் இந்த புக்கில் ஃபேமஸான புக்கில் தான் எடுத்திருக்காங்க. இவர் லெவிஸ் கரோலோட ஃபேமஸ் புக்கு தான் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். இப்போ இந்த லைன்ஸ் பார்த்தலாம். லைன்ஸ்னு கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டாங்க டிஎன்டெட் பேப்பர் 2 2025 போயம் லைன்ஸு கரேஜ் போயத்துலேருந்து கேட்டாங்க. அதனால் போயம் லைன்ஸும் பார்த்துடலாம். ஹவு டோத் த லிட்டில் குரோக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அண்ட் போர் தி வாட்டர் ஆஃப் தி நைல் ஆன் எவரி கோல்டன் ஸ்கேல். இந்த குரோக்கடைல் குரோக்கடைல் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இது லிட்டில் குரோக்கடைல் அதோட டெய்ல்ஸு, அப்புறம் அந்த நைல் நதியில் தான் அது இருக்குது. அப்புறம் அதோட ஸ்கேல் பார்க்கும்போது செதில்கள்லாம் எப்படி இருக்குன்னா கோல்டன் ஸ்கேல் அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு க்ரீன். அதோட எப்படி அந்த அழகாக சிரிக்குது, அதோட க்ளவுஸ்லாம் நகங்கள்லாம் எப்படி நீண்டு பெருசாக இருக்குது. அப்புறம் லிட்டில் ஃபிஷஸ்லாம் வரவழைக்குது. எப்படின்னா ஸ்மைலிங் ஜாஸர் எதுக்காக லிட்டில் ஃபிஷஸ்லாம் வர வைக்குது ஸ்மைல் பண்ணி அந்த குரோக்கடைல் லிட்டில் ஃபிஷஸ்லாம் வர வைக்குது. எதுக்குன்னா அதோட இறைக்காக தான் இந்த மாதிரி வர வைக்குது. அது சிரிக்குது, நம்ம நினச்சிட்டு லிட்டில் ஃபிஷஸ்லாம் அதுக்கிட்ட போகும். அந்த மாதிரி தான் இந்த போயம் இருக்குது. எப்படின்னா ஹவு டோத் த லிட்டில் குரோக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அண்ட் போர் தி வாட்டர் ஆஃப் தி நைல். இந்த நைல் நதி, இந்த போயத்தில் எந்த நதின்னு சொன்னால் நைல் நதி சொல்லுவாங்க. நைல் எகிப்ட் ஆன் எவரி கோல்டன் ஸ்கேல். இதுக்கு பொயட்டிக் டிவைஸ் பார்க்கும்போது ரைமிங் ஸ்கீம்னா அதுவும் சேம் ரைம்ஸ். குரோக்கடைல் டெய்ல் நைல் ஸ்கேல் வருதா, குரோக்கடைல் டெய்ல் நைல் ஸ்கேல். இப்போ குரோக்கடைல் வரும்போது ஏஏ, அப்புறம் நைல் ஸ்கேல் வரும்போது ஏஏ பேபி. நெக்ஸ்ட்டு க்ரீன், அப்புறம் இன் வருது. க்ளவுஸ் செகண்ட் ஸ்டான்ஸாஸ்க்கு வரும்போது ஏ பி ஏபி. செகண்ட் ஸ்டாண்டாவுக்கு ஏபி. இந்த ரைம் ஸ்கீம் ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துட்டு ரைம் ஸ்கீம் கேட்பாங்க. அந்த சேம் சவுண்ட் பேட்டர்னில் வர்றது தான் ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கிளாசரி பார்க்கும்போது டோத் ஆன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் ஃபார் டஸ்ஸோட ஓல்டு இங்கிலீஷ் தான். இப்போ நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம், அது ஓல்டில் டத் அதுமாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ் டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர். இம்ப்ரூவ்னா பெட்டர் பண்ணிக்கிறது. சியர்ஃபுல்னா ஹாப்பி, ஜென்ட்லினா சாஃப்ட்லி மைல்ட்லி. ஜென்ட்லினா சாஃப்டாகவும் மைல்ட்லி, சியர்ஃபுல்னா ஹாப்பி. நெக்ஸ்ட்டு ஒரு டூயினோ பார்ட் கொடுத்துருக்காங்க. த மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் தி வேர்ல்டு. It is shelter for native wildlife and is secure nesting beach for olive ridley turtles. It is located East Coast Road, Kovalam in Chennai. எங்கே இருக்குன்னா த மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க் ரெப்டைல் ஜூவில் வேர்ல்டு ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது லொக்கேட்டட் எங்கே இருக்குன்னா கோவளம் இன் சென்னை. இட் இஸ் ஷெல்டர் ஃபார் நேட்டிவ் வைல்ட் லைஃப் அண்ட் செக்யூர் நெஸ்டிங் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்க்கு இதுதான் ஃபேமஸானது. இது டியூனோ பார்த்து இந்த போயம் அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இந்த போயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு போயம் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கும்போது ஹூ ரோட் தி போயம் குரோக்கடைல் போயம் யாரோட இதுன்னு பார்க்கும்போது அது லெவிஸ் கரோல். விச் ரிவர் இஸ் மென்ஷன்டு இன் த போயம். எந்த ரிவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நைல் நதி. இந்த வாட் டஸ் த குரோக்கடைல் இம்ப்ரூவ் இன் தி போயம். எது இம்ப்ரூவ்? His smile, his scales, his shining tail, his gloves. Improve his shining tail. What does the crocodile pour on his scales? எது மேலே ஊற்றிக்குதுன்னா water, oil, mud, sand, water. The crocodile pours water from the எந்த நைல்? அமேசான், பாண்ட், சி, நைல்.
The crocodile scales are compared to what? Scales வந்து எதோட அந்த செதில்கள்லாம் எது கூட கம்பேர் பண்ணி வராங்கன்னு பார்த்தா அது அந்த லைன்லேயே வரும் கோல்டன் ஸ்கேல். Golden scale. Next, how does the crocodile welcome the fish? By clapping, by slapping with gently smiling jaws, by hiding with gently smiling jaws. With gently smiling jaws வச்சு தான் அந்த வெல்கம் பண்ணுது அந்த ஃபிஷஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் த டெத் மீன் இன் தி போயம்? டெத்தோட மீன் கேட்டிருக்காங்க. கிளாஸரியிலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் இப்போ கேட்பாங்க. டெத்னா அது ஓல்டு இங்கிலீஷ். அது வந்து எது மீன் பண்ணுதுன்னா டஸ். வாட் இஸ் மீன்டு பை கிரீன் இன் த போயம் கான்டெக்ஸ்ட்? இதில் கிரீன்னா என்ன அதோட மீனிங் கேட்டிருக்காங்க. கிரீன்ங்கிறது வரும் ஆங்கர், ஷவுட்டு, ஸ்மைலு, சிங். கிரீன்னா ஸ்மைல். ஒய் இஸ் தி crocodile cheerful? இட் இஸ் அபவுட் டு ஈட் ஃபிஷ். அது ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் அது வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்குது. How are the crocodile's claws described? Clawsலாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? நீட்லி ஸ்ப்ரெட் ஆகி அந்த இறைக்காக நல்லா நீட்லி ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது அந்த crocodile clawsலாம். வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி போயம்? தீம் ஆஃப் தி போயம், இந்த crocodile போயில தீம் என்னன்னா டிசப்ஷன். அது ஏமாறுறது. அது வந்து அதோட உருவ அமைப்பு பற்றி பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. அதை சிரிச்சுட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம ஏமாந்து அதுக்குள்ளார போயிட்டோன்னா அந்த லிட்டில் ஃபிஷ்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கு இரையாக தான் ஆகும். அதான் டிசப்ஷன். த crocodile இஸ் ஃப்ரெண்ட்லினஸ் இன் தி போயம் இஸ் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது ஆக்சுவலி என்னென்னா ஒரு ட்ராப். இந்த லிட்டில் ஃபிஷஸ்லாம் பிடிக்கிறதுக்கு அது ஒரு ட்ராப் தான் அது. வாட் டஸ் த crocodile பிளான் டு டூ வித் த ஃபிஷ்? ஈட் தம். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அதை வந்து ஈட் பண்ணுறதுக்கு தான் அது ஒரு பிளான் பண்ணி அந்த crocodile அந்த மாதிரி அழகாக இருக்குது. ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரீன். ஹூ இஸ் ஹீ? இந்த இதில் இந்த ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரீன் இந்த இடத்துல ஹீ வந்து எதை ரெஃபர்ஸ் பண்ணுதுன்னா புக் பேக் கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துங்க. த crocodile. புக் பேக்கும் இதில் ஆட் ஆகி தான் வந்திருக்கு. விச் பொயட்டிக் டிவைஸ் இஸ் இன் கோல்டன் ஸ்கேல்? கோல்டன் ஸ்கேலுங்கிறது மெட்டாஃபோர். கோல்டன் ஸ்கேலுங்கிறது ஒரு மெட்டாஃபோர். வாட் டஸ் த crocodile வாண்ட் டு இம்ப்ரூவ்? இட்ஸ் லுக். விச் இஸ் தி மாரல் ஆஃப் தி போயம்? டோன்ட் ட்ரஸ்ட் அப்பியரன்ஸ். அந்த crocodile அழகாக சிரிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தா அது வந்து உண்மை கிடையாது. டோன்ட் ட்ரஸ்ட் அப்பியரன்ஸ். விச் லைன்ஸ் ஷோஸ் த crocodile's இன்டென்ஷன்? ஸ்மைலிங் ஜாஸ். விச் லைன் இந்த crocodile இன்டென்ஷன் என்னது? ஸ்மைலிங் ஜாஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கு. வாட் ஹெல்ப்ஸ் த crocodile அட்ராக்ட் ஃபிஷ்? வாட் ஹெல்ப்ஸ் த crocodile அட்ராக்ட் ஃபிஷ்னா எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னா ஸ்மைல் பண்ணி தான் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. வாட் கலர் ஆர் தி ஸ்கேல்ஸ்? ஸ்கேல்ஸோட கலர் என்னன்னு பார்த்தா கோல்டன் ஸ்கேல்ஸ். ஒய் டஸ் த crocodile யூஸ் டியர்ஸ்? டியர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான். மற்ற ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ட்ரிக் தான். நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு போயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எப்படி எப்படிலாம் வரும் நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். நம்ம வந்து எக்ஸாம் அப்போ இப்போ எல்லா மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால நம்ம எல்லா மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ரெடி ஆகிட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இந்த எல்லா கொஸ்டின்ஸ் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த crocodileனா அதுக்குள்ளார என்ன இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். த போயம் இஸ் இன்டெண்டட் ஃபார், இது இந்த சில்ட்ரனுக்காக தான் இந்த போயம் இதில் இருக்குது. ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் க்ளவுஸ் மீன்ஸ் ஓப்பன்ஸ் தெம். த crocodile's mood is cunning and cheerful. அதோட மூடு எப்படி இருக்குது? கன்னிங்காகவும் இருக்குது, சியர்ஃபுல்லாகவும் இருக்குது. The crocodile's actions are best described as deceptive. அது லவ்விங், ஃப்ரெண்ட்லி, ஹானஸ்டாலாம் இல்லை. அது வந்து ஒரு டிசெப்டிவ். அது ஒன்று நினச்சிட்டு தான் அந்த வேலையெல்லாம் செய்யுது. அதுக்கு இறையை தேடி தான் அது ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கு. த crocodile வெல்கம்ஸ், எது வெல்கம் பண்ணுதுன்னா ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது.
The poem's main lesson is be careful of appearance. இந்த crocodile poem வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது, அந்த வந்து வந்து சில்ட்ரனுக்காக தானே அந்த 6th ஸ்டாண்டர்டில் அந்த போயம் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் அந்த போயம் இருக்குது. அது வந்து சின்ன பசங்களுக்காக எழுதுனது. அது என்ன சொல்லுதுன்னா, பி கேர்ஃபுல் ஆஃப் அப்பியரன்சஸ். விச் டிவைஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஜென்ட்லி கிரீனிங் சாய்ஸ். இது அலிட்ரேஷன். அலிட்ரேஷனாக ஜின்னு வருது. இந்த சேம் consonant sounds, repetition of same consonant sound, alliteration. Gently grinning, alliteration. Which feature is highlighted of the poem? இதில் வந்து ஃபாரஸ்டா ரிவர் நைலா ஓஷன் பார்க்கும்போது ரிவர் நைல் தான் இந்த போயத்தில் வருது. இந்த அப்புறம் ரிவர் நைல் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது எங்கே இருக்குன்னா, நைல் நதி எகிப்தில் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். SCT இல்லை TNT படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.